அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொத்து தான் பண்ண போகிறோம். இது வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக பண்ண போகிற ஒரு கொத்து பண்ணலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி விதை சேர்க்க போகிறோம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மசாலா இருக்குது கொத்துக்குன்னு. அந்த மசாலா ரெடி பண்ணி தான் நம்ம கத்திரிக்காய் கொத்து பண்ண போகிறோம். நார்மலாக இது கொஞ்சம் தண்ணியாகவும் வைப்பாங்க இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு. இது மிளகு சாதம் இல்லை பூண்டு சாதம் இதோடெல்லாம் வச்சு வெரைட்டி ரைஸோடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வரமிளகா சேர்த்துடலாம். ஒரு 7 to 8 காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டு இருக்கும் போதே நம்ம பருப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். இதிலேயே இந்த எண்ணெயிலேயே, அதாவது சட்டியில் இருக்கிற எண்ணெயிலேயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது 3மே ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கணும். இதை லேசாக வறுத்துடலாம். வறுத்துட்டு நல்லா செவந்த வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இதோட வேறு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மசாலா பர்ஃபெக்டாக இருக்கும் கொத்து பண்ணுறதுக்கு. இந்த பருப்பு, அப்புறமா கொத்தமல்லி, அப்புறமா வரமிளகா, சீரகம், வெந்தயம் இது மட்டுமே போதும். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா வறுத்துடலாம். இந்த எண்ணெயிலேயே இதை வதங்கிடும் நல்லாவேமோ. இதை நம்ம நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இதை நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ கொத்து பண்ணணுமோ, கத்திரிக்காய் கொத்து மட்டும் கிடையாதுங்க, தக்காளி கொத்து, நார்மலாக எந்த கொத்து பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மசாலாவை ஆற வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் நம்ம வெங்காயமும் கத்திரிக்காயும் வதக்க போகிறோம். ஸோ இந்த உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே பெரிய வெங்காயம் மட்டும் இருந்ததுனால பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் போதுமானதாக இருக்கும். அப்புறமா கத்திரிக்காவை ஏற்கனவே கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இது ஒரு 1/4 கிலோ இல்லை 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காவை இந்த நல்லெண்ணெயிலேயே நம்ம நல்லா போட்டு வதக்கணுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இதை 1 2 கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கத்திரிக்காயோட நிறமே மாறிடுச்சு. பின்னாடி அந்த தோலுடைய நிறமே நல்லா மாறிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரைக்க வேண்டியது எல்லாத்தையுமே அரைச்சி வச்சிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான கத்திரிக்காய் கொச்சை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நம்ம தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, இந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வரமிளகா, ஒரு 7 8 வரமிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயம். ஸோ பெருங்காயத்தை நீங்கள் தண்ணியில் கரைச்சியும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே, தாளிக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போ இந்த பெருங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய் விழுது, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ அதை ஆட் பண்ணும்போதே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துடலாம்.
இப்போ இதில் மஞ்சள் பொடியும் இதுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா பொடியிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கலந்துக்கணும். அப்போ அது நல்லா மர்ஜ் ஆகிடும் இதோட. அதுக்கப்புறமா நம்ம சுருள வதக்கி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து இட்லி தோசைக்கு வந்து எங்கேயாவது வெளியூர் போகும்போது இந்த மாதிரி கத்திரிக்காய் கொத்து மட்டும் ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ சுருள நல்லா வதக்கியாச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்துடும். அவ்வளோதான், இதை சூப்பராக நம்ம ஏதாவது இட்லி தோசையோடு சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.